அவருடைய அறிமுகம் செய்து வைப்பு அனைத்து பேருமே இவர்கள் இன்றைக்கு கூட தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவருடைய தேர்வு என்பது ஒரு நுணுக்கமான ஒரு தேர்வாக இருக்கும். இவர் நடிகராக, இயக்குநராக, தயாரிப்பாளராக கூட பல தயாரிப்புகளை செய்திருக்கிறார். இவருடைய தமிழ் சினிமாவின் பங்களிப்பு என்பது பல தலைமுறை கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என பலரையும் அவர் உருவாக்கியிருக்கிறார். ரசிகர் பட்டாளத்தையும் தற்பொழுது அவர் கையில் வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய தமிழ் திரைப்பட உலகிற்கு செய்யப்படும் செய்ய முடியாத அந்த இழப்பு என்பது மிகவும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் கலைத்துறைக்கு ஆற்றிருக்கக்கூடிய அந்த பணி என்பது இன்றளவும் ஒரு ஒரு பேசு பொருளாகத்தான் இருக்கிறது. அதே போல் இந்த ஊர் பொதுமக்கள் பாரதி ராஜா அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் போது அனைவருமே பாரதி ராஜாவுக்கு அரசு சார்பில் மணிமண்டபமோ அல்லது ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கையாக வைத்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த இறுதி சடங்கானது நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் அந்த இறுதி சடங்கானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் பாரதி ராஜா ஒரு முக்கியமான பங்கை வகித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மண் என்பது மிகப்பெரியது. திரையுலகில் அவர் இருந்தது அவருடைய வாழ்க்கையின் பாதி ஆண்டுகளை அவர் திரையுலகிலேயே கழித்திருக்கிறார். பாரதி ராஜாவின் சொந்த ஊரான அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அள்ளி நகரத்தில் தான் அவர் பிறந்தார். அவரது தந்தை பெரிய மாயத்தேவர், தாயார் மீனாட்சி அம்மாள் என்ற கருத்தம்மாள் என்றும் சொல்லப்படுகிறது. 1941ஆம் ஆண்டுதான் அவர் ஜூலை மாதம் பிறந்தார் என்றும் ஒரு தகவலும் இருக்கிறது. இவருக்கு 3 சகோதரர்கள், 3 சகோதரர்கள் என இருக்கிறார்கள். பாரதி ராஜா அவருடைய இயற்பெயர் சின்னசாமி என்றும் சொல்லப்படுகிறது. அவர் பாரதி ராஜாவாக தான் திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் அறிமுகமானால், ஆனால் அவருக்கு இயற்பெயர் சின்னசாமி என்றும் சொல்லப்படுகிறது. படிக்கும் போதே நாடகங்களிலும் அவருடைய நாடகம் கவனம் அதிகமாக இருந்திருக்கிறது. நாடகம் போடும் அளவிற்கு அவர் கதை எழுதும் ஒரு திறமையும் பெற்றிருக்கிறார். அதே போல் அவருடைய சுகாதார பணியாளராகவும் பணியாற்றிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. இப்படிதான் ஒரு காலகட்டத்தில் பண்ணைபுரம் சென்ற பொழுது அங்கு இசை வாசிக்கும் இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் ஆகியோரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. அவர்களிடையே நட்பு வட்டாரத்தில் இணையும் பொழுதுதான் இதற்கிடையே இருவரும் இவர்கள் சினிமாவில் நம்ம ஒரு சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இளையராஜா, கங்கை அமரன், பாரதி ராஜா என மூவருமே சென்னைக்கு வருகிறார்கள். சென்னைக்கு கடினமாக உழைக்கிறார்கள். திரைத்துறையில் முன்னேற வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அவர்களுடைய கடின உழைப்புதான் தற்பொழுது இருக்கக்கூடிய மிகுந்த உயரத்தில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் இளையராஜாவாக இருக்கட்டும், கங்கை அமரனாக இருக்கட்டும், அதே போல் இயக்குநராக இருந்து மறைந்த பாரதி ராஜாவாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு பங்கை தமிழ் சினிமாவிற்கு ஆற்றியிருக்கிறார்கள் என்பது எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. திரைப்படங்களுக்கு இசையமைத்து வந்த ஒவ்வொரு படங்களிலுமே முக்கியமான படங்களாக பாரதி ராஜாவோட படங்கள் இருக்கிறது. பாரதி ராஜா பல பேட்டிகளில் கூட சொல்லியிருக்கிறார், நான் என் கதையை நம்பி எடுப்பதை விட இசையை நம்பி, அதாவது என் நண்பன் இளையராஜாவை நம்பி பல படங்கள் இயக்கியிருக்கிறேன். ஏனென்றால் அவனுடைய இசை போதும் என்னுடைய படத்தை காப்பாற்றிவிடும், அந்த படம் இன்னும் வேறு லெவலுக்கு சென்றுவிடும் என்று பல்வேறு பேட்டிகளில் இளையராஜாவை புகழாத நேரமே இல்லை. அதே போல் இளையராஜாவும் தன்னுடைய நண்பனாகிய பாரதி ராஜாவை புகழாத ஒரு இடமே இல்லை. இருவருமே திரையுலகில் தமிழ் சினிமாவில் ஆற்றிய பங்கு என்பது ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது. இருவருமே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை தமிழ் சினிமாவில் தங்களுடைய வாழ்க்கையில் பாதி ஆண்டுகளை தமிழ் சினிமாவிற்கு கழித்திருக்கிறார்கள் என்பது எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இவர்களுடைய நடிப்பில் தான் ஒவ்வொரு படங்களுமே பெரும் அளவில் வெற்றி பெற்று இருக்கிறது. குறிப்பாக 16 வயதிலே உள்ளிட்ட பெரும் படங்களிலே இவர் ஆற்றிய பணி என்பது மிகவும் முக்கியமான பணியாக இருக்கிறது. ஆனால் இவர் முதல் இலக்கிய 16 வயது நிலை திரைப்படத்திலேயே பெரிய பெரிய நடிகர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களுடைய வைத்து அவர் இருக்கிறார். கமல், ரஜினி, கவுண்டமணி உள்ளிட்ட முக்கியமான நடிகர்களை தன்னுடைய முதல் படத்திலேயே பெரிய நடிகர்கள் பட்டாளத்தை வைத்து இயக்கிய ஒரு பெருமையும் பாரதி ராஜாவுக்கு இருக்கிறது. இந்த நிலையில் தான் அவருடைய எதிர்பாராத ஒரு மரணமானது நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில் ஒரு திரைத்துறையினரே ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். ஊரிலே அவருடைய பண்ணை, சொந்த ஊரான இந்த காற்றோட்டில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் தற்பொழுது இறுதி சடங்கானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் அவரை காண வேண்டும், கடைசி நிமிடத்தை அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் சாரசாரையாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது பேசும் பொழுது அரசு துறையில் ஏதாவது ஒரு கோரிக்கை, அவருக்கு மணிமண்டபம் வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அதே போல் அவர் பழகுவதற்கு இனிமையானவர், எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு பழகக்கூடியவர். அவருடைய தோட்டத்திற்கு வந்தாலே அனைவரையும் அமர வைத்துதான் பேசுவார், எல்லோரையும் சரிசமமாக பேசுவார் என்று பல்வேறு அவருடைய ஊர்க்காரர்கள் பேசும் பொழுது நமக்கு தெரிகிறது. அவர்
திரைப்படங்களை தாண்டி மக்களை மகிழ்விக்கிறதோடு தாண்டி சாதி ஒழிப்பு, கலப்பு திருமணம், பெண்கள் முன்னேற்றம், மனித உறவுகள் போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகளை எடுத்துரைத்து சமூகத்தில் பெரும் ஆழமான தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார். 6 முறை தேசிய திரைப்பட விருதுகளையும் 6 முறை தமிழ்நாடு அரசினுடைய திரைப்பட விருதுகளையும் பெற்ற அவர் 2004ஆம் ஆண்டு உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதால் கௌரவிக்கப்பட்டார் பாரதி ராஜா என்பது மிகையாகாது. இந்திய சினிமாவிற்கு அவருடைய பங்களிப்பு என்பது இன்றளவும் குறையாமல் இருக்கிறது. திரைப்பட இயக்குநராக 16 வயதிலே திரைப்படத்தில் தான் அவர் அறிமுகமானார். அந்த திரைப்படத்திலிருந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அவர் இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். இந்த நிலையில்தான் அவருடைய இறப்பு மிகவும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள், திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்களிடம் பலரும் வந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.